தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகிருச்சு. இன்னும் ஈரானும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புது ஏவுகணைகளே நாங்கள் ஏவ போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் போர் ஆரம்பிக்கலேன்னு தான் பேர். ஆனால் சமாதானம் அப்படிங்கிறது பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே ஈரான் அமெரிக்கா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா பாகிஸ்தானுக்கு ஈரான் போயிருந்தப்ப சமாதானத்துக்காக எங்களுடைய குழுவை அனுப்பியிருந்தோம். ஆனால் ஈரான் எங்களை சந்திக்காமையே அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்லையே ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு போல பைலேட்டரல் அக்ரிமெண்ட் படி 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அக்ரிமெண்ட் படி தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போயிருக்கோம். அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போக போகிறோம் அந்த அக்ரிமெண்ட் படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. இருந்தாலும் அமெரிக்கா என்னமோ சமாதானத்துக்கு நாங்கள் போனோம், அவங்க மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்து வச்சிருக்காரு. இனிமேல் நாங்கள் சமாதானத்துக்கே போக மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம், நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி ஈரான்லேருந்து எங்கள்கிட்ட பேசுங்க, இனி சமாதானம் அப்படிங்கிறது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் அறிவிச்சுட்டு நாங்கள் தாக்குதலை நடத்துறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்காவும் இனி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. ஈரான் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைக்கு வர்ற தயாரா இல்ல, அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தா இனி தாக்குதலுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், B2 பாம்பர் லோட் பண்ணதை கூட இன்னும் அன்லோட் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ரேடார்லாம் மறுபடியும் செட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பல நாடுகள்ல கொண்டு போய் ஆயுதங்களையும் விமானங்களையும் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. போருக்கு தான் இப்போ அமெரிக்கா தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பான செய்தி, இன்னைக்கு காலையிலேருந்தே பேசக்கூடிய செய்தி என்னன்னா, வெள்ளை மாளிகையில நடந்த ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க ட்ரம்ப்புடைய ஒய்ஃப், இன்னும் ட்ரம்ப்புடைய ஊடக செயலாளர், இவங்க எல்லாருமே கரோலினா அவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிட்ட இடத்துல இருந்து என்ன ஆகுது, கீழே லாபியில இருந்து திடீர்னு ஒரு 5 துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. முதல்ல அந்த இடத்துல எல்லாம் சத்தம் வரும், பாதுகாப்பு குறைவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சத்தம் வரும்போது யோசிக்கிறாங்க இவங்க எங்கிருந்து வருதுன்னு தெரியாம. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு நபர் என்ன பண்றாரு, சுட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலாம் உடனே ட்ரம்ப், கரோலினா அவர்கள், ட்ரம்ப்புடைய ஒய்ஃப் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, அப்படியே அந்த டேபிள் கீழே உட்கார வச்சுட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க, பத்திரமா அவங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு பெரிய சேதம்லாம் எதுவுமே ஏற்படல. அந்த இடத்துல அவங்க அப்படி துப்பாக்கி சூடுல நடத்தின அந்த நபரை என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கையங்காலமா பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில இடத்துல இல்ல அவர் அந்த இடத்துலயே சூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா வயசு 31. அவர் ஒரு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இப்ப தகவல் வந்திருக்குது. முதல் கட்டமாக வேற எந்த தகவலும் பெருசா வரல. ஆனா இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளை மாளிகையிலேயே பாதுகாப்பு இல்லையா, இதுல வேற நீங்க அமெரிக்காவே பாதுகாப்பான நாடுதான், அங்க பாத்தீங்கன்னா கோல்டன் விசாலாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப வெள்ளை மாளிகையிலேயே பாதுகாப்பு இல்லையா, அதுவும் யாருக்கு, ட்ரம்ப்புக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. உடனே உங்களுக்கே தெரியும், போன தடவை ட்ரம்ப்பை சுட்டாங்க பாருங்க, அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும் போதே சுட்டதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நெத்தனியா சுட்டதே ஈரான் தான் ஆள் வச்சு ட்ரம்ப் வரக்கூடாது, வந்தாங்கன்னா அவங்க யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் அவங்க ஆள் வச்சு சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஆட்சியில் அமையும் போதே. இப்போ பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு, 10க்கு ஈரான்ல போர் செஞ்சுட்டு இருக்காருன்னா உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, ஈரான் மேலதான் தூக்கி பழிய போடுறாங்க, இது ஈரானுடைய வேலைதான். ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்கு பின்னாடி அவங்க ஒன்னு எண்ணெய் நெத்தனியாகவும் இன்னொன்னு ட்ரம்ப்பையும் அவங்க என்ன பண்ணும், பழி தீர்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களே சொன்னாங்க, எங்க தலைவருக்கு பதில் தீர்ப்போம் அப்படின்னு இருக்காங்க, அதனால உங்களை எல்லாம் தான் குறி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்றாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா முதல் கட்டமா தகவலை கேட்ட போது அமெரிக்கால இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஈரானுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவை முதல் கட்டமா சொல்லியிருக்காங்க. ஆனா நாளைக்கு எப்படி வேணா மாத்தி பேசுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்பயும் பேசாம தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அது காரணம் ஈரான் தான் சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு. இப்ப இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நாளைக்கு மாத்தி சொன்னாலும் ஆச்சரியப்பட இன்னைக்கு வரையும் அமெரிக்கா ஈரான் மேல பழிய போடல. ஆனா இது என்ன நடந்துச்சு, யார் இதுக்கு பின்புலம், என்ன காரணத்துக்காக இது சுட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே தெரியல. ஆனா ட்ரம்ப் 1-2 பிரச்சனையில எல்லா நாட்டிலையுமே தான் போய் பஞ்சாயத்து எழுதிட்டு வச்சிருக்காரு. யார் அதுக்கு பழி தீர்க்க வந்தாங்க அப்படிங்கிறது தகவல் இன்னும் அவங்க இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது பேச்சுவார்த்தை பார்த்தா நின்றுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல, இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பெரும் பரபரப்பையும்
ஈரானின் பக்கம் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. என்னதான் இஸ்ரேல் வந்து இது ஆயத்தல்லா கொமேனிக்கு வந்து பதில் தீர்த்திருக்காங்க, அதுக்காகத்தான் இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டாலும் கூட ஒரு பக்கம் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இது இஸ்ரேலுடைய வேலையா இருக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணாங்க, இவங்க தான் வந்து யூதர்களுக்கு எதிராக மாறுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அசாசினேட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்ப இந்த போர்ல வந்து பார்த்தா நெத்தன்யாகு போர் செய்யணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா ட்ரம்ப் வந்து போரை ஆரம்பிக்காம இருக்கிறாரு. பத்தாவதுக்கு லெபனான் மேல தாக்குதல் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது. அப்ப ஈரானையும் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க, லெபனான்லயும் அழுத்தம் கொடுக்குறாங்க, காசாலையும் அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்திட்டாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரம்ப் இருக்கிறனால இஸ்ரேலே இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எதுவுமே இல்லாம அமெரிக்கா இதை ஒரு செட்டப் மாதிரி இதை பண்ணிட்டு இதவே காரணமா வச்சு போற ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோணத்துல பார்க்கப்படுது. ஆனா அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இது அமெரிக்காவுடைய செட்டப் மாதிரி தெரியல. செஞ்சிருந்தா யார் செஞ்சிருக்கலாம், இஸ்ரேல் இதை செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு வந்து ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்ட தகவல் வரும்போது அதையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.